ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லியை பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரவிந்துக்கு வந்து ரொம்பவுமே வந்து பிடிச்சி போதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரவிந்த் வந்து நம்ம மல்லியோட நினைப்பாகவே வந்திருக்காங்க. அந்த மாதிரினா பார்த்திங்கன்னா பாபுவிடம் வந்து கால் பண்ணி, பாபுண்ணே உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, உங்கள் தங்கச்சி நம்பர் வந்து எப்படியாவது வந்து கொடுக்குறீங்களா, நான் உங்கள் தங்கச்சி கையில் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அப்படியே தாராளமாக வந்து வாங்கிக்குவாங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பாபுவும் வந்து நம்பர் கொடுத்துட்றாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ரொம்பவுமே வந்து கவலையில் இருக்காங்க, வெண்பாவை வந்து பார்க்காத. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாகு முன்னாடி வந்து உக்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த அரவிந்த் வந்து கால் பண்ணி, மல்லி எங்கே இருக்கீங்க, நான் வந்து இப்படி தான் வந்து இந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்து வரேன், நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா எதுக்குங்க இப்போ வந்து கூப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறதுக்கு, இல்லைங்க நான் வந்து உங்ககிட்ட வந்து மனசு விட்டு வந்து ரொம்பவே வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கோடு வந்து அரவிந்த் வந்து சொல்கிறாருங்க. நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா, என்ன நீ ஒரு வந்து கோயில் வந்து ஏதோ பேசணும்னு சொல்கிறாரு, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய நாவு பார்த்திங்கன்னா, இதோட வந்து உனக்கு நல்ல சான்ஸ் வந்து வேறு எங்கேயும் வந்து கிடைக்காது, உங்கள் அண்ணனும் வந்து வீட்டில் இல்லை, அதனால் வந்து கோயில் வந்து சிறப்பாக வந்து பலியாடு வந்து மாட்டுது, நீ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரவிந்த் கையில் வந்து எல்லா உண்மையை வந்து சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக வந்து அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டு உன்னை வந்து விட்டுட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய மல்லியும் பார்த்திங்கன்னா அவரை பார்க்க வந்து ரொம்பவுமே வந்து நல்லவராக தான் தெரியுது. நேற்றே என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் வந்து விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் வேறு பொண்ணை கூட பார்த்து கல்யாணம் பண்ணிடுறேன், உங்கள் வீட்டில் வந்து நான் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். நான் சொல்ல போகிற விஷயத்தை அவர் எப்படி இப்போ எடுத்துக்க போகிறான்றது வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து அவர் என்ன பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நாகு வந்து என்ன சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி, நேற்று என் அண்ணன் வந்து நம்ம பேசிட்டு இருக்கப்போ வந்து அவர் வந்து பேசிட்டு போனதுனால தான் வந்து நான் வந்து உங்களை வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், மற்றபடி உங்களை எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. நான் ஆல்ரெடி வந்து ஒருத்தர் கூட வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன், அவங்க பொண்ணை வந்து நான் ரொம்பவுமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து அவங்க நினப்பாக தான் வந்து எனக்கு இருக்குது, நான் வந்து இருந்து அவங்க கூட தான் வந்து இருப்பேன், இல்லைனா வந்து நான் வந்து செத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய மல்லி வந்து போயிட்டு அரவிந்த் கையில் சொல்லி, நம்ம அரவிந்த் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு, சரிங்க எனக்கு தான் இந்த வாழ்க்கை வந்து கொடுத்து வைக்கல, நீங்கள் நினைக்கிற வாழ்க்கையாக வந்து சந்தோஷமாக வந்து வாழுங்க, சீக்கிரமே வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போனால் நல்லாயிருக்கும். அதுபோக இந்த விஷயம் வந்து நம்முடைய பாபுக்கு வந்து தெரியாத அரவிந்தே வந்து மல்லியை வந்து பிடிக்கல, ஏதோ ஒரு காரணம் சொல்லி தவிர்த்தா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்முடைய அரவிந்தோட மனசுக்கு தங்கமான பொண்ணு வந்து கிடைக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்முடைய மல்லியும் விஜய் வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.